Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம Jio 7 ஆப் யூஸ் பண்ணி காலர் டியூன் செட் பண்ணும்போது you have reached your limit இந்த எரர் ஷோ ஆகுதுன்னா இந்த எரரை கிளியர் பண்ணி காலர் டியூன் செட் பண்றது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் செய்து ஆல் இந்த ஆப்ஷனை எனேபிள் செய்யுங்க. அப்பதான் நம்ம சேனல் வீடியோ நோட்டிஃபிகேஷன் மிஸ் ஆகாம கிடைக்கும். ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். நம்ம Jio 7 ஆப் யூஸ் பண்ணி ஒரு மாசத்துக்கு ஒரு முறை தான் காலர் டியூன் செட் பண்ண முடியும். நீங்க ஒரு மாசத்திலே திரும்ப திரும்ப காலர் டியூன் செட் பண்றீங்கன்னா இந்த எரர் வந்து ஷோ ஆகும். இந்த எரர் வந்தாலும் நீங்க காலர் டியூன் செட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பிரீமியம் கட்டி தான் காலர் டியூன் செட் பண்ண முடியும். இந்த பிரீமியம் கட்டாம காலர் டியூன் செட் பண்றது எப்படின்னா இந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டு உங்க மொபைல்ல மெசேஜ் பண்ற அப்ளிகேஷனை ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணிட்டு கீழே இருக்க பிளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இதுல 56789 டைப் பண்ணிட்டு கீழே உள்ள பாக்ஸ்ல கேபிட்டல் லெட்டர்ஸ்ல மூவின்னு டைப் பண்ணிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு கிரேட்டர் தன் சிம்பிள் போட்டுட்டு நீங்க காலர் டியூன் செட் பண்ற சாங்கோட மூவி நேமை டைப் பண்ணிட்டு லெஸ் தன் சிம்பிள் போட்டுட்டு சென்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த மூவில உள்ள எல்லா சாங்கும் ஷோ ஆகும். இதுல எந்த சாங்கை காலர் டியூனா செட் பண்றீங்களோ அந்த சாங் வந்து எந்த நம்பர்ல இருக்கோ அந்த நம்பரை இதுல டைப் பண்ணிட்டு சென்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 1ன்னு டைப் பண்ணி சென்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுல ஒய்ன்னு டைப் பண்ணக்கூடாது. இப்போ உங்க மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வரும். அதை கிளிக் பண்ணி அதுல ஒய்ன்னு டைப் பண்ணி சென்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்க மொபைலுக்கு இந்த சாங் வந்து இந்த நம்பருக்கு காலர் டியூனா செட் ஆயிடுச்சுன்னு மெசேஜ் வரும். இப்போ நம்ம இந்த நம்பருக்கு ஃப்ரீயா காலர் டியூன் செட் பண்ணிட்டோம். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி எவ்வளோ வேணாலும் ஃப்ரீயா காலர் டியூன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.